வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம அடங்கல் பத்தி பல வீடியோ போட்டிருக்கோம். அடங்கல் தயாரிக்கிறது பல வீடியோவில் பல விஷயம் பேசியிருந்தாலும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வீடியோவா கம்ப்ளீட் கைடா இல்லை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ரெடி ரெக்னரா இருக்கிற ஒரு மேக்ரோ மூலியமா எப்படி அடங்கலை சுலபமா ரெடி பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக் மேக்ரோ வந்து ப்ராசஸ்ல இருக்கு. பட் இது செமி ஆட்டோமேட்டிக். இதுவே வந்து பெரும்பாலும் ரொம்ப சின்ன ஸ்டெப்லயே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம ஏரிஸ்ட் தமிழ்நிலத்துல இருந்து கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்க. நம்ம ஒரு பிளாங்க் ஒர்க் புக்ல தான் நம்ம ஒர்க் ஷீட்ல தான் ஒர்க் பண்ண போறோம். அதெல்லாம் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் கொடுங்க. அதுக்கு முன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பி காலம் வந்து டெக்ஸ்டா மாத்திட்டு பேஸ்ட் மேட்ச் டெஸ்டினேஷன் கொடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த சப்டிவிஷன்ல இ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் மூலியமா அது 100 to 200 அது மாதிரி மாறாம இருக்கும். அதுக்கப்புறம் 1ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற ரோஸை டெலிட் பண்ணிருங்க, தேவையில்லாது. இப்போ நம்ம இதுல ஃபில்டர் போட்டு தேவையானது மட்டும் எடுக்க போறோம். ஃபில்டர் போடும் போது 7 இருந்து 6 வரைக்கும் எல்லா காலமும் செலக்ட் பண்ணிட்டு டேட்டால போய் ஃபில்டர் போடணும். ஃபில்டர் போடும் போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த காலமா ஃபில்டர் போட்டா எப்படி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி எதை ஃபில்டர் போட்டா பெஸ்டா இருக்கும்னு பார்க்கணும். இதுல நம்ம அரசு ரயத்வாரின்னு இருக்கு இல்லையா, அந்த காலம் காலம் ஹெட்டிங்ல அரசு ரயத்வாரின்னு வரும். அந்த காலம் செலக்ட் பண்றோம். அதுல செலக்ட் ஆளை எடுத்துட்டு அரசுன்னு இருக்கிறதையும் ரயத்வாரி இருக்கிறதையும் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறோம். அரசு ரயத்வாரின்றது அங்கங்க வர ஹெட்டிங். அது ஒரு பேஜ்லயும் பிளாங்க்ஸ்ன்றது தேவையில்லாத பிளாங்க்ஸ் காலங்க. அந்த சப்டிவிஷன் டோட்டலு அது மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த சர்வே நம்பர் டோட்டலு அது மாதிரி வர்றது பிளாங்க், அது தேவையில்லை. அதை காப்பி பண்றோம். இங்க பிளஸ் நியூ ஷீட்ல இங்க பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். இப்ப வேல்யூஸ் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இந்த அப்படியே தான் இருக்கு பாருங்க. ஏன்னா இது டெக்ஸ்டா ஒரு முறை மாறிச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இத வந்து இப்போ அரசு ரயத்வாரியை செலக்ட் பண்ணோமா, இப்போ இன்வெர்ட்டா செலக்ட் பண்ணோம். என்னன்னா அரசு ரயத்வாரி நமக்கு தேவையில்லாது அரசு ரயத்வாரின்ற ஹெட்டிங் அப்புறம் பிளாங்க்ஸ், இதுதான் தேவையில்லாது. இதெல்லாம் தேவையில்லாது செலக்ட் பண்ணா இதெல்லாம் வருது பாருங்க, இதெல்லாம் வரும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் அழுத்திட்டு எண்ட் வரைக்கும் போயிடும். அப்புறம் கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினீங்கன்னா ரோ டெலிஷன் கேட்கும். அது என்டையர் ஷீட்ல இருக்கிற ரோவா அப்படின்னு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ஃபில்டர் எடுத்தீங்கன்னா நமக்கு தேவையானது இருக்கும். இதை பாருங்க, இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், எல்லா டேட்டாவும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம உங்களுக்கு எது ஈஸியா பிடிதோ அது பண்ணுங்க. நான் வந்து எப்பவுமே அதை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு 2 ஸ்டெப் கம்மியாகும் இதுல. அதனால இப்போ புலையன் நமக்கு தேவை, உட்பிரிவு தேவை. பழைய புலையன் பகுதி அது தேவையில்லை, அதனால அதை டெலீட் பண்ணிடுறோம். அதாவது பாகமான்றது பழைய புலையன். இந்த பாசன ஆதாரம் வந்து நஞ்சையே பாசன ஆதாரம் வாரியா பிரிக்கிறவங்க அது ஒன்னா வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த கான்செப்ட் இப்ப நான் சொல்ல போற கான்செப்ட் மூலியமா அதையும் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த இருபோகம், மண்வாயனம், மண் தரம், தீர்வை, ஒரு ஹெக்டருக்கு தீர்வை, அதெல்லாம் தேவையில்லை. அந்த காலம் ஃபுல்லாவும் டெலீட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த பரப்பு பக்கத்துல ஹெக்டர் பக்கத்துல ஒரு காலமும், இந்த தீர்வை ரூபாய் பைசா பக்கத்துல ஒரு காலமும் இன்சர்ட் பண்றீங்க. அதுல இந்த செகண்ட் ரோல வச்சு இந்த ஆப்ஸ 100ஆல வகுக்கணும், பிளஸ் ஹெக்டரை கூட்டணும். அதே ஃபார்முலா தான் இங்க. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. அதே ஃபார்முலா தான் இங்க வந்து போடும் போது ஃபார்முலா
பேஸ்ட் as ஃபார்முலா ஆப்ஷன் அதை கொடுக்கணும். ஓகேங்களா? இதை என்னன்னா பைசாவை 100ஆல வகுத்து ரூபாயில கூட்டுறோம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இதையும் டபுள் கிளிக் பண்ணுங்க. எல்லாம் ஜென்ரேட் ஆகிடும், கீழே வரைக்கும் ஃபில் ஆகிடும். இதை ஜி ஃபுல் காலமும் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் வேல்யூஸ். அதே மாதிரி ஜேல காப்பி பண்ணி ஜே தான் அதே அந்த காலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. அதே வந்து பேஸ்ட் வேல்யூ. இது வந்து நான் நிறைய வந்து நண்பர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க ஃபாஸ்டா அட்வான்ஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்றீங்க அப்படின்னு. அதனாலதான் இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஒரு குழந்தை கூட பண்ணலாம். அதுக்குன்னு குழந்தை பண்ண முடியுமானா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓரளவு எக்ஸல் தெரியணும். அதுதான். இப்போ இது புலையன் வந்து சப்டிவிஷன் நம்பருங்களா, அதனால அதை சர்வே நம்பர் எஸ்என் வச்சுங்க, சப்டிவிஷன் எஸ்டி. இது கவர்மெண்டா ரயாத்தான்றது. இது வந்து லேண்ட் டைப். இது வந்து ஏரியா. இது வந்து டாக்ஸ். இப்போ இந்த ஏக்கு முன்னாடி வந்து ஒரு இன்சர்ட் கொடுக்கணும். அதுல ஹெச்சி என்னடிங்க, ஹெச்னா ஹெல்பர் காலம் அர்த்தம். அதாவது நம்ம இதுக்குதான் நீங்க உங்க பேரை கூட வச்சுக்கலாம். அந்த காலத்துக்கு சும்மா ஒரு பேர் வரணும். அதை இதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுல எது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருங்க பாருங்க. இது வரைக்கும் இருக்குது 1807 சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரோட இருக்குது தான் நம்ம ஊர். இப்போ இந்த ஹெல்பர் காலம் வந்துச்சுங்களா. இப்போ இந்த குறிப்பு பக்கத்துல அதை குறிப்பை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா குறிப்புக்கு முன்ன ஒரு காலம் வரும். அப்புறம் இந்த பட்டா எண் இந்த காலத்துல வச்சு டேட்டா டேப்ல டெக்ஸ்ட் டு காலம்னு இருக்கும். அதுல போய் டீலிமிட்டட தான். அதுல அதர்ஸ்ல போய் மைனஸ், அதாவது இந்த நம்பர் பேட்ல பிளஸ்க்கு மேல இருக்கும் பாருங்க, அதான் இது ஐஃபன்னு சொல்லலாம். அதை கொடுத்துட்டு அதர்ஸ்ல ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து பிஎன் பட்டா நம்பர், இது பட்டா நேம். அதாச்சா? இது வந்து ரிமார்க்ஸ். ரிமார்க்ஸே இப்ப கொஞ்ச நேரத்துல தேவையில்லாம போவோம். ஆனா இருந்தாலும் அது வரைக்கும் இப்ப வந்து இதுல மற்றும் 4 5 நபர் 10 நபர்னு இருக்குதெல்லாம் வகையறான்னு எப்படி மாத்தலாம். ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே சிலதுல பார்த்துருப்போம். இதுல வந்து ஹோம்ல போய் அந்த ஐகான் செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கொடுங்க. இந்த ஃபைண்ட்ல ரீப்ளேஸ் இல்ல கண்ட்ரோல் H, அதுதான் வந்து ஷார்ட்கட். கண்ட்ரோல் H அழுத்திட்டு இது மேல இங்க வந்து ஸ்டார் அடிக்கணும். நம்பருக்கு பதில் ஸ்டார் அடிச்சிங்கன்னா எந்த இது வந்தாலும் அந்த நம்பரை அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்கு இங்க வந்து வகையறா, அதுக்கு வகையறா வா. ஓகேங்களா? வகையறா ரீப்ளேஸ் ஆல் குத்தீங்கன்னா எல்லாம் வந்து வகையறான்னு மாறிடும். ஓகேங்களா? இது பண்றது மாதிரி இதுல வந்து உன்னன்னு கூட பண்ணலாம். இப்போ வந்து மற்றும் பதில் பிளஸ், அப்புறம் இந்த பிளஸ் கொடுத்துட்டு இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும், நம்பர்களை மட்டும் ரீப்ளேஸ் பிளாங்கா பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் எவ்வளவு நம்பர்னு காட்டும். அது காட்டுறது சில நேரத்துல நல்லது. எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த பரப்புலன்றது தெரியும். நான் எப்பவுமே அப்படிதான் வைப்பேன். இருந்தாலும் வகையறான்னு வர்றதுக்கும் உங்களுக்கு எப்படி தெரியணுன்றதுக்கு நான் இதை சொல்றேன். இப்போ இதை வந்து ஷார்ட் பண்ண போறோம். எப்பவுமே இந்த ஹெல்பர் கால் என்னத்துக்கு போட்டதுன்னா, நம்ம எப்படி ஷார்ட் பண்ணாலும் திருப்பி வந்து நம்ம யூடிஆர் லிஸ்ட்ல எந்த ஆர்டர்ல இருக்கோ அது மாதிரி வர வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது. இப்போ டேட்டால போய் ஷார்ட் கொடுங்க. ஷார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் டேட்டா செட்டும் செலக்ட் ஆயிட்டு மை டேட்டா ஹெடர்னு இருக்குது செலக்ட் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அது காலம் மட்டும்தான் காட்டும். இதுல ரிமார்க்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா ரிமார்க்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். இங்க இதுல வரும். இதுல ரயில்வே நிரந்தரம்ல இருந்து இது அனாதினம் வரைக்கும் என்னென்னோ இருக்கு. ஆக்சுவலா இதுல மற்றவின் கூட இருக்கு பாருங்க. இதை வந்து யூடிஆர் ஏரிஸ்டரை பார்த்து இதுல டைப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மற்றவின் இருந்தா என்னன்னு தெரியாது. அதனால அது சில ஊர்ல வந்து அந்த 2016 யூடிஆர் கரெக்ஷன் அப்ப அந்த மற்றவை வந்து சரி அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து இப்படி இஷ்டு விட்டுருங்க. இதுல அவ்வளவுதான்.
இப்போ பாருங்க, இதுல போய் ஃபில்டர் போட்டு பாருங்க, இதுல எதுவுமே இருக்காது. இந்த ஃபுல் காலம்னா இப்போ எதுவுமே இல்லை, டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போய் சார்ட் டேட்டால அதே பக்கத்துல சார்ட் இருக்கா, இப்போ ஹெல்பர் காலம் வச்சு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வச்சிங்கன்னா திருப்பி நமக்கு எப்படி இருந்தோ அது மாதிரி வந்துடும். இப்போ இந்த டியும் இயும் செலக்ட் பண்ணி கட் பண்ணுங்க. அதாவது அந்த டிஇ காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணி கட் பண்ணி இங்க வந்து இன்சர்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க முன்னாடி போயிடும். இப்போ நமக்கு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், ஏரியா, டேக்ஸ், பட்டா நம்பர், பட்டான பேர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து 2 மாடல்ல நீங்க இது பண்ணலாம். இத சார்ட் கொடுத்துட்டு இதுல டைப் இருக்கு இல்லைங்களா, அது A to Z கொடுத்துட்டீங்கன்னா இது நஞ்சை ஃபர்ஸ்ட் வந்துடும். ஆக்சுவலா இன்னொரு இது பண்ணணும், இதுல வந்து ஆட் லெவல் கொடுத்து ஹெல்பர் காலம் செல் வேல்யூ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா எது எது லைனா வருதோ அந்த சர்வே நம்பர் வந்துடும். இது ஃபுல்லா நஞ்சை. இது நஞ்சை எங்க முடியுதோ அது வரைக்கும் இத நஞ்சை பி காலத்துல நஞ்சை வரைக்கும் பார்த்துனே போய் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது புஞ்சை முடியுது. இது ஒரு மெத்தடு. இதை விட ஈஸி மெத்தட் எப்படின்னா, இதுல இன்சர்ட் டேப்ல போய் பிவட் டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா வரும். நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துங்க. இதுல டைப் எடுத்துன்னு வந்து ரோஸ்ல விடுங்க, அதே டைப் எடுத்துன்னு போய் வேல்யூஸ்ல விடுங்க. இப்போ நஞ்சையில எத்தனை சர்வே நம்பர், அதாவது சப்டிவிஷனோட எத்தனை இது எல்லாம் தெரியும். நத்தம் புறம்போக்கு, புஞ்சை புறம்போக்கு அப்படின்னு. இப்போ இதுல இந்த கவுண்ட் தெரியுது, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். வந்துட்டவொடனே இதுல ஒன்னே ஒன்று பண்ண வேண்டியது, இந்த ஹெல்பர் காலம்ஸை ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்டா மாத்திக்கணும். ஓகேங்களா? இது வந்து என்னது நஞ்சை. அதே மாதிரி போய் புஞ்சையை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா புஞ்சையும் வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஹெல்பர் காலம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் மாத்திக்கணும். பாருங்க, 1 சார் அப்படி பண்ணோடனே 1 சர்வே நம்பர்லாம் 1 வந்துடும். இது மாதிரி நீங்க பண்ணிக்கினீங்கனாலே போதும். இதுல நீங்க இப்போ இந்த ஃபார்மேட்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல. இந்த ஃபார்மேட்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணும் போது அது சரியாயிடும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அடங்கல்ல, அதாவது இந்த மேக்ரோல செமி ஆட்டோமேட்டிக் மேக்ரோ இதுல நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? இத ஓபன் பண்ணீங்கன்னா இது மாதிரி வருதுங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிளாங்க், வெட்டு, ட்ரை, நத்தம், வெட்டு அனாதினம், ட்ரை அனாதினம், தரிசு, புறம்போக்கு, லாஸ்ட், பிளாங்க், இது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணது என்னது, நஞ்சை காப்பி பண்ணிக்கலாம். நஞ்சை சர்வே நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் சர்வே நம்பர்ல வச்சு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற சர்வே நம்பர்ல வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் எழுத்தினீங்கன்னா எண்ட் வரைக்கும் வந்து காப்பி ஆயிடும். இதை காப்பி பண்ணி இதில் எடுத்துன்னு போய் பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது பாருங்க, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுங்களா, உங்க ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதுல இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா, டெவலப்பர் டேப்ல போனீங்கன்னா மேக்ரோஸ்னு இருக்கும். இது ஆல்ட் F8 குத்து அழுத்தலாம். டெவலப்பர் டேப்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல போய் இந்த கஸ்டமைஸ் ரிப்பன்ல போனீங்கன்னா, கஸ்டமைஸ் ரிப்பன்ல இங்க டெவலப்பர்ன்றது டிக் ஆகாம இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இதுல மேக்ரோஸ் இருக்குங்களா, இந்த மேக்ரோஸ் அழுத்தினீங்கன்னா 2 மேக்ரோ இருக்கு. இதுல இன்சர்ட் மல்டிபிள் பிளாங்க் ரோஸ் வித் டேட்டா ரோஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ண வேண்டிய மேக்ரோ. இது வந்து என்னன்னா, எத்தனை ரோ ஒரு ரோக்கு நடுவில் பிளாங்கா வர வைக்கணும் அப்படின்னு கேட்கும். இது வந்து நம்ம ஒன்னுக்கு நடுவில் 1 தான் வர வைக்க போறோம். இதுல மொத்தம் எத்தனை ரோ இருக்குது கடைசி ரோ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கூட நீங்க போய் பாத்துக்கலாம். நான் சும்மா வந்து இப்போ ஒரு 200 கொடுக்குறேன் லாஸ்ட் ரோ. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ரோ
நடுவில் blank row வந்துச்சுங்களா? அடுத்து மேக்ரோ இன்சர்ட் சப்டோட்டல் அண்ட் பேஜ் நம்பர் அதை ரன் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரே ஒரு blank row கொடுத்தீங்கன்னா இதுல இருக்கிற டிஃபால்ட்டா வர்றதெல்லாம் ஓகே அப்படின்னு கொடுத்துனே போகலாம். பேஜ் நம்பரும் ஓகே, என்டர் ஸ்டார்டிங் சப்டோட்டல் row ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இதுல பிரிண்ட்ல போய் பாருங்க, அழகா உங்களுக்கு ஒரு பேஜ் நம்பர் போட்டு வந்துட்டு இருக்கும். இது ஏன்